ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சாட்டர்டே ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம். கோகோனட் வச்சு என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்குறீங்களா? சிம்பிளாக ஒரு 3 பொருள் வச்சு கோகோனட் புலாவ் எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கோகோனட், பச்சை மிளகா அண்டு தக்காளி, இது 3 பொருள் மட்டும்தான் நம்ம வச்சு இதில் பண்ண போகிறோம். இதில் வந்து வேறு எந்த பொருளுமே நம்ம ஆட் பண்ணல. இங்கே பாருங்கள், எண்ணெய் ஊற்றிட்டு பச்சை மிளகா, பட்டை லவங்கம் அண்டு தக்காளி இதை மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கீலாம் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்பவே சூப்பராக வரும். ஆக்சுவலி இதுவே ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்கள் அடிஷ்னலாக வந்து கீயும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நாங்களுக்கு ஸ்பைஸ் வேண்டாம் அப்படின்றதுனால அது ரெண்டுமே நாங்கள் அவாய்ட் பண்ணிக்கிட்டோம். அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அவாய்ட் பண்ணிக்கிட்டோம். கீ ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் இருக்கும். பார்த்திங்கன்னா நல்லா தக்காளி வதங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா, ரைஸ் வந்து ஆட் பண்ணி அந்த மசாலாஸ் கூட நம்ம வந்து மசாலாஸ் இல்லை, நம்ம தக்காளி வதக்கி வச்சுருக்கோம்ல, அது கூட ரைஸை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வாங்கிட்டு வந்த ரைஸ் எல்லாமே போட்டு நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டேன். நல்லா 1/2 hour ஊற வச்சு எடுத்துருக்கோம் பாஸ்மதி ரைஸு. அதனால தான் உங்களுக்கு வந்து நல்லா பாயில் ஆன மாதிரி தெரியுது. இதில் ஆக்சுவலி இது வந்து நம்ம இன்னும் இதுவே பண்ணல, அதுக்கு முன்னாடி வந்து ஊற வச்சதுனால நல்லா பாயில் ஆன மாதிரி தெரியுது. இப்போ வந்து நம்ம கோகோனட் மில்க்கு தான் ஆட் பண்ண போகிறோம். நம்ம எத்தனை டம்ளர் அரிசி எடுத்துருக்கோமோ அதுக்கு ஈக்குவலாக நம்ம வந்து தண்ணி ஊற்றுவோம். ஈக்குவலாக இல்லை, தேவைப்படுற அளவு நம்ம தண்ணி ஊற்றுவோம். 1க்கு 1.5 அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி வந்து நாங்கள் எடுத்த அளவுக்கு எவ்வளோ தேவையோ அதை வந்து நாங்கள் கோகோனட் மில்க்காகவே ஆட் பண்ணிட்டோம். ஃபுல்லாக வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணாமல் கோகோனட் மில்க்காகவே ஆட் பண்ணும்போது டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், தண்ணி அதாவது கோகோனட் மில்க் ஆட் பண்ணி நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டாச்சு. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது, சாப்பிடவும் நல்லா சூப்பராக இருந்தது. பார்த்திங்கன்னா குக்கர் விசில் போட்டாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய்க்காக வதக்கிட்டுருக்கேன். அதாவது புலாவுக்கு தொட்டுக்கிறதுக்கு கத்திரிக்காய் பண்ணுறேன். இங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். கோகோனட் புலாவ் வந்து அம்மா பண்ணாங்க, கத்திரிக்காய் வந்து நான் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு கோகோனட் புலாவு. எனக்கு ஆக்சுவலி அந்த பால் எடுக்கிறது அதெல்லாம் வந்து நம்ம கோகோனட் வச்சு அந்த மில்க்கு வந்து எடுக்கிறது நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை. இது அதனால் அம்மா தான் பண்ணாங்க. இங்கே பாருங்கள், எப்போயுமே வந்து நம்ம கிளறி விடும் போது சைட்லேருந்து எடுக்கும் போது அந்த ரைஸ் வந்து உடையாமல் இருக்கும். நான் வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ அளவுக்கு உடையாமல் வந்திருக்கு ரைஸு. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து கத்திரிக்காய். அதுக்கப்புறம் இது இல்லாமல் அம்மா வந்து கீரை சாதமும் பொட்டேட்டோ ஃப்ரையும் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே வச்சு